தமிழ்நாடு அரசு விவசாயிகள் பயிர்க்கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் கருப்பு துண்டில் உருமால் கட்டி எதிர்ப்பை தெரிவித்தனர். விவசாயிகள் மாதாந்திர கூட்டத்தை புறக்கணித்து கூட்டத்திலிருந்து வெளியேறினர். மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட தலைவர் சு பழனிசாமி, தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி விவசாயிகள் பயிர்க்கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். கோவை மாநகராட்சி நிர்வாகத்தால் ஒண்டிப்புதூரில் கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீரை காடுகுட்டை பகுதிக்கு கொண்டு சென்று விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். காடுகுட்டையில் நீரை தேக்கினால் நிலத்தடி நீர் பெருகும், விவசாயம் செழிக்கும், வேலைவாய்ப்பும் பெருகும் என்றும் குறிப்பிட்டார். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் பெரியசாமி, மாவட்ட செயலாளர் ஆர் மூர்த்தி, எம் மணிகண்டன், ரங்கசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார், அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதற்கு நிறைவேற்றி தருமாறு எங்களுடைய உணர்வை குறைவினுடைய நாங்கள் தலையிலே கலப்பாயை கட்டு மாவட்ட ஆட்சித்தரிடம் சொல்லி எங்களுடைய கருத்தை பதிவு செய்து நாங்கள் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. எங்களுக்கு இதை நீங்கள் செய்து கொடுத்தால் போதும் என்பதால் எங்களுடைய ஒட்டுமொத்த விவசாயிகள் பிரச்சனை. இந்த அரசு எங்களுக்கு இதை செய்ய வேண்டும். அது உங்க மூலியமாக அநேகமாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் வேளாண் பட்ஜெட்டில் முதல்வர் அறிவித்த முழு கடன் தள்ளுபடியும் செய்ய வேண்டும் என்று விவசாயிகளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற வகையில் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் வைக்கவில்லை, அவர் சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டுத்தான் உங்களிடத்தில் மனு கொடுத்து நாங்கள் இப்பொழுது எங்களுடைய உணர்வை பதிவு செய்து சட்டசபை கூட்டத்தொடருக்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக இதை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டு உங்களிடம் இந்த மனுவை கொடுத்திருக்கின்றோம். கோவை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். தென்மேற்கு பருவம் பொழிச்சு போச்சுங்க, விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது. வனத்துறையில் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் இதெல்லாம் பேசி பேசி ஓய்ந்த இருந்தாலும் கூட ஆட்சித்தலைவருக்கு நீங்களும் முடிந்த அளவுக்கு அதிகாரிகள் பணியாற்றுகிறீர்கள். நான் உங்கள் மீது எங்களுக்கு வருத்தம் இல்லை. இது எல்லாம் நீங்களும் சேர்ந்து நின்று எங்களோடு இணைந்து பணியாற்றினால் கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். விவசாய கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், விவசாய பெற்ற தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், தமிழக அரசே, தமிழக அரசே நிறைவேற்றிடு, நிறைவேற்றிடு, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிடு, 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 வாக்கு நிறைவேற்றிடு, தமிழக அரசே, தமிழக அரசே தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், விவசாய கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்.